எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பனை இன்டர்நேஷ்னல் 92 சேனல் வந்து நம்ம சேனல் வந்து நல்லா வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து நல்லா போயிட்டுருந்து நல்லா பிக்கப் ஆகி, ரெண்டாவது வந்து நான் இறைவனுக்கு பொதுவான வீடியோக்கள் தான் எல்லாமே அதிகமாக போட்டேன். இறைவனுக்கு பிடிக்கும். ஏன்னா சிவன் அவதாரம் நான் பண்ணுறதே வந்து சிவனோட அவதார கதை தான் பண்ணுறேன். அதனால் வந்து அவருக்கு அவர் மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அவர் பண்ண தியாகங்கள் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து இன்றைக்கி மறைச்சிட்டாங்க. மறைக்கிறதுனால தான் அவரோட இதை விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு நான் அவரோட பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பண்ணி நம்மளோட அவ்வளோத்துக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் அந்த சேனல் நான் வளர்த்து எனக்கு வந்து சிவன் வந்து எனக்கு எல்லாமே ஒரு அவதாரம் மாதிரி கொடுத்து அவரோட கண்ட்ரோலில் நான் இருக்கிறேன். ஏன்னா காரணம் என்னென்னா, அவரும் எனக்கு பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்குது. இந்த சேனல் வந்து நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, ஒரு மனிதனை வந்து நான் வந்து என் ஆஃபீஸில் வந்து சேர்த்தேன். அவன் வந்து ரூம் இல்லைங்க, சாப்பாடு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, சரி சும்மா ஏன் ரூமில் இருக்கவனு ஒருத்தர் தங்க வைப்போமே அப்படின்னு தங்க வச்சு அவனுக்கு சாப்பாடுலேருந்து எல்லா சலுகையுமே நல்லா தான் பண்ணேன். எல்லா சலுகையும் அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே 5000 கேட்பான், 10,000 கேட்பான், எல்லாம் அவ்வளோ காசு கொடுத்து நல்லா தான் அவனை வச்சுருந்தேன். அவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது, சும்மா சாப்பிட்டு தூங்குவான், அதுதான் அவனுக்கு வேலை. அவனுக்கு அதுதான் வேலையே. அவனுக்கு அந்த வேலை கொடுத்தேன். இப்போ நம்ம எதனால நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், பனை இன்டர்நேஷ்னல் 92 அந்த சேனல் நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு விஷயமாக வந்து போயிருந்தேன். ஆமாங்க, குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு வந்து இதுக்காக போயிருந்தேன். சரி, அரிசி காலி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அந்த அவசரத்தில் வந்து அரிசி வாங்கி கொடுக்குறதுக்காக போயிட்டு என்னடான்னு பார்க்குறேன். அடுத்த நாள் வந்து பார்க்குறேன், என்னடா அது சேனலே காணும் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் எனக்கே ஒன்றும் புரியல, என்ன சேனலை காணும், எப்படி இந்த சேனல் மிஸ் ஆச்சு, டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா அது நம்ம எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுவோம், ஃபாலோவர்ஸ் எல்லாமே செக் பண்ணுவோம், காஃபி ரேட்டும் ஒன்றும் கிடையாது. சரி, அப்படியே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வீடியோ எப்படி காணாமல் போவோம் அப்படின்னு பார்த்தேன். காணுங்கும்போது எனக்கு கொஞ்சமே புரியல, என்னடா இது நம்மளோட ஐடியே காணும் அப்படின்னோன்னா, கூட ஒருத்தன் இருந்தான்ல, ஒருத்தனை தங்க வச்சவன், அவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அவன் வந்து நம்மளோட லேப்டாப்பில் எல்லாமே இருக்கும். லேப்டாப்பில் வந்து என் ஐடி வந்து லேப்டாப்பில் இருக்கும். அந்த லேப்டாப்பிலோட அவனோட பாஸ்வேர்டு, ஃபோனில் வந்து ஒரு 3 ஃபோன் இருக்குது. 3 ஃபோனில் யூடியூப் வீடியோ போடுற அந்த ஃபோனை வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டேன். அந்த பாஸ்வேர்டு லாக்கெலாம் எடுப்பான். ஃபோனு கேட்பான், கொடுப்பேன், நோண்டிக்கிட்டு இருப்பான், எல்லாமே பண்ணுவான். நோண்டுவான், ஏதாவது வீடியோ படம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படிலாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். கடைசியில் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? மொத்தமாக விஜய் வந்து முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படின்னு தாங்க சொன்னேன். விஜயை பிடிக்காதவன் என் கூட ஒருத்தர் இருந்திருக்கான். நான் வந்து அவ்வளோ கரெக்டாக பார்ப்பேன், யார் எப்படிப்பட்ட ஆள், எப்படி இவன் நம்மளுக்கு செட் ஆவான்னு. பாவம் பார்த்தேன், அவன் எனக்கு மொத்தமாக பாஸ்வேர்டு எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணி விட்டு போயிட்டான். ஆனால் அவன் என்னை அழிச்சிடலாம், என்னோட பேரு புகழை அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சான். என் பேரு புகழை யாரும் அழிக்க முடியாது. என் அப்பன் ஈஸ்வரர் இருக்கிற வரைக்கும். சரியா? எனக்கு எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, அந்த ஐடி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். எல்லாம் 4-5 பேர் ஃபோன் போட்டு கேட்டாங்க, என்னங்க பனை அரசின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த சேனல் என்ன, பனை இன்டர்நேஷ்னல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதனால நான் உங்களுக்கு இதை ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அவன் வந்து என்னை அழிக்கிறதுக்காக அவன் நினச்சான், என்ன இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்காரு, எல்லாருமே இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அப்படின்னா. இப்படி நான் வந்து மலையில் வந்து இறங்கி கீழே வந்தாலே இவ்வளோ பிரச்சனைங்க. ஒரு சேனல், 2வது சேனலும் அப்படி. அதுலேயே வந்து அவன் பாஸ்வேர்டை போட்டு லாக் பண்ணி வேறு பாஸ்வேர்டை தான் போட்டான். அவனும் இந்த மாதிரி ஒருத்தங்க கொடுத்தது தான், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுத்தவன் தான் அவனும் ஒரு துரோகம் பண்ணிட்டான். இது 2வது துரோகம். 2வது துரோகம்னா, இவன் வந்து ஒரு பணப்பேய்னா என்ன பண்ணுறது, இந்த பணப்பேயை நான் எப்படி சொல்கிறது? இது பணப்பேய்னா பணத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சிட பேயாக இருந்திருக்கு. அந்த பணப்பேயை வச்சு நம்ம பக்கத்தில் வச்சோன்னா நம்ம என்ன ஆகும்? அது நம்மளுக்கு வேலையை காமிச்சிட்டு போயிட்டு
ஆனால் என்னையை வந்து அவன் சாய்க்கலாம், ஐயோ இவனை இது பண்ணிடலாம், என்னை அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே அழிக்க முடியாது. என்கிட்ட இருந்தான்னா அவனை நான் காப்பாற்றிருப்பேன். எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவனை இப்படி தூக்கி போட்டேன், அவ்வளோதான். அவன் வந்து ஒரு பிணம். அந்த பிணம் வந்து நான் வந்து எல்லாரையும் காக்கிறவன் தான். அழிக்கிற சக்தி எனக்கு கிடையாது. எனக்கு வந்து அழிக்கிற சக்தி கிடையாது. எம்பெருமானுக்கு மட்டும்தான். எம்பெருமான் மட்டும்தான் அழிக்கிற சக்தி, எனக்கு வந்து காக்கிற சக்தி. சரிங்களா? அதே மாதிரி அவன் என்கிட்ட இருந்தானா நான் அவனை காப்பாற்றிருப்பேன். எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா மக்களே, என்னோட சேனல் வந்து நான் வந்து எனக்கு வந்து இறைவன் சிவனோட இதில் இருக்கிறதுனால நான் படம் பண்ணுறது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஏற்கனவே. அவரோட விஷயங்கள் தான் நான் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், படம் பண்ணுவேன். சரிங்களா? எனக்கு வந்து நீங்கள் முழு சப்போர்ட் கொடுங்க. என்னப்பா என்ன எதிர்க்கிற அப்படின்லாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருப்பேன், கரெக்டாக இல்லைன்னா யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். சரிங்களா? எனக்கு வந்து மக்கள் எல்லாரும் பிடிக்கும். இங்கே தான் கீழே இறங்கினாலே, மலையிலேருந்து கீழே இறங்கினாலே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் என்னோட சேனல் வந்து பனை அரசி 92 அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்காம இருந்தாலும் லைக் பண்ணுங்கிறதோட எனக்காக ஓட்டு போடுங்களேன். ஒரே ஒரு ஓட்டு போட மாட்டீங்களா? லைக் பண்ணுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஓட்டு போட மாட்டீங்களா? ஏன்னா யாருமே இப்படி கேட்க மாட்டாங்க, என்னடா அவர் புதுசாக ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ண மாட்டீங்களா? சரிங்களா? பண்ணணும்னு நினச்சா உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? எம்பெருமான் தான். எம்பெருமான் தான். ஆனால் வந்து அவர் தான் வந்து நான் மலையில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை சேனல் லாக் பண்ணி விட்டான்ல, இதில் இருந்து இறங்கிட்டு நான் அப்படியே மலையிலேருந்து போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கினேன். 3 மரம் அட்டன் டைம்லங்க, அட்டன் டைமில் 3 மரத்தையும் சரிச்சிட்டார் எம்பெருமான். சிவபெருமான் இருக்காரு, சிவன், ஓம் நம சிவாய, அவர் இருக்கார். நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? அவரோட இதுதான் வாழ்க்கை வரலாறு கதையை தான் நான் படம் பண்ணுவேன். ஆனால் அவர் பண்ண உடம்புக்காரு, பரவாயில்ல. அவர் சொல்லக்கூடாதுங்கிறாரு, அதனால் சொல்லாமல் இருக்கிறதும் நல்லதுதான். அவரோட விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு, பரவாயில்ல, லைக்கி. அப்புறம் இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பனை அரசி உருவாகினதே அந்த மரம் இருக்குல்ல, நான் அப்படி போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது 3 மரத்தை எனக்காக சரிக்கிறார். 3 மரங்க அட்டன் டைமில் 3 மரமும் விழுந்து அது மேலே ஏறி சாங் எடுத்து போட்டிருக்கேன், ரீல்ஸு. விஜய் சாங்கு, சின்னத்தம்பி சாங்கு, அப்புறம் ஜனநாயகம் எல்லாமே அவரு எனக்கு மரத்தையே சரிச்சு விட்டாருங்க. ஆரம்பித்தேன் பனை அரசின்னு வச்சேங்க. பனை அரசின்னு அந்த பனை அரசி சும்மா ஆரம்பிக்கல, கீழே உட்காந்துட்டு இருக்கும்போதே 2 ஜீவன் வந்து மரத்துலேருந்து விழுந்துச்சு. உங்களுக்கு ஏற்கனவே அதில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ தான் நான் யோசித்தேன்னா அவர் கொடுக்குற எல்லாமே அவரோட இதுதான், அவரோட சக்தி தான். அவர் கொடுக்குற ஐடியாவில் தான் வந்து நான் வந்து இந்த பனை அரசி உருவாகினதுக்கு காரணம். 2 ஜீவனை காமிச்சார். பனை அரசி 92 அப்படின்னு வச்சேன். பரவாயில்ல, எல்லாம் எம்பெருமான் பார்த்துடுவார். நமச்சிவாய் இருக்கார், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஹெல்ப் வந்து நான் முடிஞ்சால் பண்ணுவேன், முடிஞ்சால் இல்லை. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் பண்ணி கொடுப்பேன். எனக்கு வந்து இறைவன் வந்து எல்லாமே கொடுத்துருக்காருங்க. நான் நினச்சிருந்தா யூடியூப் சேனல் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகலாம் நான் யூடியூப் சேனல் வைக்கலை. சிவனோட விஷயங்கள் தெரியாதுங்கிறதுனால தான் நான் அந்த யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணி போயிட்டுருக்கேன். அதே மாதிரி நான் வந்து யூடியூப் வச்சு சம்பாதிக்கிறதுக்காக வரல. எனக்கு அவர் கொடுத்த சொத்து இருக்குது, அது போதும். அவர் கொடுத்த சொத்து இருக்குது. அப்புறம் என்னோட குழந்தைகள் இருக்காங்க. என் குழந்தைகள் எல்லாமே என் குழந்தைகள் தானே. என் குழந்தைகள் என் நாட்டு மக்கள்.
அவங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அவங்க மக்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்க. அப்புறம் என்னோட ஜீவன் இருக்காங்க, அவங்க ஜீவன், என்னோட ஜீவராசிகள் நான் பார்த்துக்கிடுவேன். ஜீவராசிகள் வந்து எனக்கு உயிர் மூச்சு, என் பிள்ளைகளும் எனக்கு உயிர் மூச்சு, எல்லாரும் எனக்கு வேணும். ஓம் நம சிவாய. எம்பெருமான் உங்கள் கூடயே தான் இருப்பார், கவலைப்படாதீங்க. ஓகே மக்களே, நன்றி.